எல்லோருக்கும் வணக்கம். 2022ஆம் ஆண்டுக்கான தைப்பொங்கல் வழிபாடு, பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது 14ஆம் தேதி பொங்கல் வைத்து வழிபாடு செய்யணுமா இல்லை 15ஆம் தேதி வழிபாடு செய்யணுமா அப்படின்ற குழப்பம் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கு. காரணம், நிறைய இப்போ சோஷியல் மீடியா தன் கையிலே இருக்கின்ற காரணத்தினால ஒவ்வொருத்தரும் பதிவில் ஒவ்வொன்று கொடுக்கின்றதுனால நம்முடைய பதிவை பார்த்துக்கிட்டு நம்முடைய கமெண்ட்ஸில் சிலர் கேட்டிருக்கீங்க, நீங்கள் 14ஆம் தேதி பொங்கல் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஆனால் சிலர் 15ஆம் தேதி பொங்கல் வைத்து வழிபாடு செய்யணும்னு கொடுத்துருக்காங்களே, எது சரி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதை தீர்த்து வைக்கிறது என்னுடைய கடமை இல்லையா? அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சளி பிடிச்சு சீதோஷ்ண நிலை தான், வேறு எதுவும் இல்லை, பயந்துடாதீங்க. அப்படியே மஃப்டியில் நின்று இருக்க, மேக்கப் எல்லாம் போடாமல், கண்ணெல்லாம் உள்ளே போயிருக்கும் மையெல்லாம் போடாதனால, இல்லை கொஞ்சம் சளி பிடிச்சனாலேயே கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக தான் இருப்பேன். அப்படி இருந்தவங்க கூட சரி இதை பற்றி பதிவு கொடுத்துடலாம், தெளிவுபடுத்திடலான்றதுக்காக தான் நான் இந்த பதிவு கொடுக்குறேன். ஏன்னா பொங்கல் வைத்து வழிபடுவது என்பது கட்டாயம் அந்தந்த நாளில் தான் செஞ்சு ஆகணும். அதுக்காக தான் நம்ம அந்த நேரம் தப்பி நாள் தப்பி செய்கிறதுல புண்ணியம் கிடையாது. அதனால தான் நான் இந்த பதிவை அவசரமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சூரிய பகவான் ஒவ்வொரு மாதத்திலேயும் ஒவ்வொரு ராசிக்குள்ளே பிரவேசம் செய்வார். அவர் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே தனுர் ராசியில் இருந்துக்கிட்டு இந்த வருகின்ற 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகர ராசிக்குள்ளே பிரவேசம் செய்ய போகிறாரு. அந்த கணக்கு பார்க்கும் பொழுது அதை கணக்காக வைத்து தான் அனைத்து கேலண்டர்களையும் தை 1ஆம் தேதி தை பொங்கல் வருகின்ற 14ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பஞ்சாங்கத்தில் வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சூரிய அஸ்தமனம் ஆகின்ற நேரத்தில் தான் தை பிறக்குதுன்ற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு. இது ரெண்டில் எது சரி, எந்த நேரத்தில் நம்ம பொங்கல் வச்சு வழிபாடு செய்யணுன்ற குழப்பம் நிறைய பேருக்கு ஏற்பட்டு இருப்பது இயல்பு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று சொல்ல, இன்னும் ஒரு சிலர் ஒன்று சொல்ல, இன்னும் ஒரு சிலர் ஒன்று சொல்ல, நிறைய பேருக்கு பார்க்குறவங்களுக்கெல்லாம் குழப்பமே ஏற்பட்டிருக்கும். இதை பற்றி நான் நிறைய படித்து அப்புறம்தான் உங்களுக்கு பதிவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்படி கேட்ட உடனேயே சரி நம்ம பண்டிதர்கள்கிட்ட, குருக்கள்கிட்ட, நம்ம கோயில் வச்சுருக்கோம் இல்லையா, விநாயகர் கோயில், அந்த குருக்கள்கிட்ட, இன்னொரு எங்கள் வீட்டுக்கு வழக்கமாக ஹோமம் எல்லாம் செய்ய வருவாங்க, அவங்கக்கிட்ட எல்லாம் நிறைய பேர்கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை 14ஆம் தேதி தான் தைப்பொங்கல் வச்சு அன்னைக்கு வழிபாடு செய்யணும், அதுதான் சுபிட்சமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்கக்கிட்ட 2-3 கேள்வி கேட்டேன். பஞ்சாங்கத்தில் இப்படி சொல்லப்பட்டு இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே, பஞ்சாங்கத்தை மட்டுமே கணக்கு வச்சு நம்ம எப்போவுமே கொண்டாடக்கூடாது. இப்போது இந்த மகர ராசிக்குள்ளே சூரியன் பிரவேசிக்கின்ற நாளும் அதுவாக இருக்கின்றது, அதாவது 14ஆம் தேதியாக இருக்குது. அதே போல் தை 1 பிறக்கிறதும் அந்த 14ஆம் தேதியாக இருக்கின்றது. இரண்டும் கூடுகின்ற நாளைத்தான் நம்ம கணக்கு வச்சுக்கணும். மகர ராசி மகர லக்னம் 2 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் வேறு லக்னம் மாறுது. ஒரு இரவு தங்கிட்டாலே எதுவுமே அது கணக்கு வேறு விதமாக மாறும். ஒரு அமாவாசையை எடுத்துக்கோங்களேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன், அமாவாசையோ பௌர்ணமியோ இன்றைக்கி பிறந்திருக்கு அப்படின்னா இன்று இரவு கடந்து விட்டால் அது மறுநாள் கணக்கு ஆயிரும். அதனால் தை 1ம் மகர லக்னமும் கூடுகின்ற நாள், அது லக்னம் மாலை நேரத்தில் வந்தாலும் பரவாயில்ல, மகர லக்னம் அன்றைக்கு தை 1ஆம் தேதி ரெண்டுமே கூடுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த நாளில் தான் தை பொங்கல் நம்ம கொண்டாடணும், வழிபடணும். பொங்கல் வச்சு இறைவனுக்கு, சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொன்னாங்கன்ட்ட நானும் படித்தது அந்த செய்தி தான். இப்போது இந்த 15ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மாட்டுப்பொங்கலாக வருகிறது. மாட்டுப்பொங்கலுக்கான கொண்டாட்ட நேரத்தில் தைப்பொங்கலுக்கான கொண்டாட்டம் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்க வேண்டாம். சரியாக கொண்டாடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 14ஆம் தேதி நான் சொன்னேன், சுபஹோரையிலிருந்து ஆரம்பிக்குது. 3 ஹோரை சுபமாக இருக்கின்றது. வெள்ளிக்கிழமைன்னு பார்த்துட்டிங்கன்னா சுக்கிரஹோரை, புதஹோரை, சந்திரஹோரை, இந்த மாதிரி 3 ஹோரைகளுமே சுபஹோரைகளாக இருக்குது. ஒன்றா நீங்கள் காலையில் 6 மணிலிருந்தே பொங்கல் வைக்க ஆரம்பிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 மணி வரைக்கும் வைக்கலாம், 10:30 மணி வரைக்கும். 10:30 மணிக்கு பிறகு தான் ராகு காலம், 10:30 மணிக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சிடணும். அப்படி இல்லை, அந்த நேரம் தோதுப்படலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் வைக்கலாம். அந்த நேரம் எல்லாருக்குமே கொஞ்சம் வசதியாக இருக்கும்.
அறக்க பறக்க காலையிலேயே எழுந்து செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். கொஞ்சம் வசதியான நேரமாக இருக்குது. 10:30 அந்த ராகு காலம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நம்ம அந்த நேரத்தில் பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு வழிபாடு செஞ்சிடலாம். அப்படி இல்லைன்னா மகா யோக காலம் அப்படின்னு, அதாவது மிகவும் சுபமான நேரமாக சொல்லப்பட்டது மதியம் 2:43 4 மணி, கிட்டத்தட்ட 4:30 மணி வரைக்குமே இருக்குது. அது பார்த்திங்கன்னா சூரியன் அப்படியே மேற்கில் வந்துடுவார், அஸ்தமிக்கக்கூடிய அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிருவார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 2:45 மணிக்கு அந்த நேரத்தில் பொங்கல் எல்லாம் செஞ்சுக்கிட்டு அந்த 2:45 மணிக்கு சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வழிபாடு செய்யணும். இப்போது 3 ஆப்ஷன் ஏற்கனவே கொடுத்த பதிவுலையும் அதை தான் சொல்லியிருந்தேன், இப்போவும் அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் குழம்பாமல் இதை பின்பற்றிக்கிட்டு பொங்கலை நல்லபடியாக கொண்டாடுங்க. ஏன்னா அந்தந்த நாளில் நம்ம வழிபடணும். தை 1 பொங்கல்னா அன்றைக்கி தான் நம்ம வழிபடணும். சில ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா தை 1 15 வருது. அந்த நாளில் தான் நம்ம கொண்டாடி ஆகணும். இதில் சிலர் சமீப காலமாக நீங்கள் பார்க்கலாம், நான் ஒன்று சொல்ல அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லணுன்றதுக்காக நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அது இந்த பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த மாதிரிலாம் செய்யறதும் உண்டு, தெரியாமல் சொல்வதும் உண்டு. நான் அனைத்தும் தெரிஞ்சு நான் பேசுகிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரியாததை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுவேன். எல்லார்கிட்டையும் எல்லா தப்பும் நடக்கிறது இயல்பு தான். யாரும் பிறக்கும் பொழுதே அறிவாளிகளாக ஞானத்தோடு பிறக்கலை. எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறோம். நல்ல சரளமாக பேசினால் அது அறிவாளித்தனம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வேண்டாம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, சிலர் வேணும்னே நான் சொல்வதற்கு எதிராக சொல்லணும்னு கூட செயல்படுறாங்க. அது நிறைய பேர் எனக்கே தெரிவிச்சிருக்கீங்க கமெண்ட்ஸில். யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் இந்த வர்ற 14 நான் குறிப்பிட்ட இந்த 3 நேரங்களில் பொங்கல் வச்சு உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்க. இந்த பொங்கல் நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை அத்தனையுமே வளமாக இருக்கணும், நலமாக இருக்கணும், மகிழ்ச்சி பொங்கணும், இன்பம் பொங்கணும், ஆரோக்கியம் தங்கணும் நம்மக்கிட்ட. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம வேண்டிக்கிறதெல்லாம் ஆரோக்கியம் எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் அப்படின்னு. பாருங்கள், ஒரு சின்ன சளி பிடிச்சாலே மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டால் தான் கொஞ்சம் அப்போதைக்கு அடங்குது. இல்லைன்னா நம்ம கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குல்ல. அதனால் நீங்கள் இந்த பொங்கல் நாளிலிருந்து ஒரு வைராகியத்தை எடுத்துக்கோங்க. நம்ம ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். நம்ம என்ன பண்ணுறோம், ஓடி ஓடி காசு சம்பாதிக்கிறோம், அதில் தான் கவனம். ஏன்னா இப்போது விலைவாசி அந்த மாதிரி இருக்குது. ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம், குழந்தைங்களை விட்டுக்கிட்டு போகிறோம் சம்பாதிக்கிறதுக்கு, கணவன் மனைவி 2 பேருமே போகிறோம். என்னத்தை கண்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த பொங்கலிருந்து நம்ம ஆரோக்கியத்தின் மீதும் கவனம் செலுத்தி நாமும் நன்றாக இருக்கணும், குழந்தைகளும் நன்றாக இருக்கணும், வீடும் சுபிக்ஷமாக மாறணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துகள். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.